ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து சமைக்க ஆரம்பித்தாச்சு. ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் அப்படின்றது எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லது இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நாக்குக்கு ரொம்ப அடிக்ட் ஆயாச்சுங்க. நானும் மாற்றிக்கவே முடியல. எத்தனை தடவை கடையில் கூட வாங்கி சாப்பிட்ணும்னு தோணுது. பட் அந்த ஹேபிட்டை மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிப் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயங்க, வெளியில் நடக்கிறது, வீட்டில் நடக்கிறது, இப்படி எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே ஏற்றாமல் எது எது தேவையோ அதை மட்டும் மைண்டில் ஏற்றணும் அப்படின்னா நிறைய கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. வேணும்னா எடுத்துக்கலாம். மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. ஸோ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே என்னோடய வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் பாத்திரம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னா சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. மேக்னேட் பண்ணியிருந்ததுனால அது ஃப்ரை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ குழம்பு நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து என் பையனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நேரம் வந்துருச்சு. டாட்டா, பாய் பாய். தொடர்ந்து பேசலாம். நன்றி.